ஹாய் உறவுகளே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலைல டிஃபன்லாம் முடிஞ்சிருச்சா? இங்கே பாருங்கள், அக்கா இன்றைக்கி வீட்டில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்ச விழுது இது. இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 மல்லி எல்லாம் சேர்ந்து போட்ட விழுது இது. கொஞ்சம் டால்டா ஊற்றிருக்கேன். இவங்க வேகட்டும், நல்லா எண்ணெய் பிரியட்டும். காலையில் வெந்தயக்களி கிண்டியாச்சு, அப்புறம் இட்லி வச்சாச்சு. நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து வெந்தயக்களியோடு சாப்பிட பத்தாதுல, அது வவுறு நிறைய சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காண்டி இட்லியும் வச்சாச்சு. ஆளுக்கு 2 இட்லி, சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானம் பிரியாணி எதுக்கு இப்போ செய்கிறேன்னு அவ்வளோதான் முடிஞ்சு. எனக்கு ஜார்ஜி இறங்கிருச்சு. செஞ்சு வச்சுட்டு வரையில படுத்துருவேன், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இது இஞ்சி, பூண்டு, தயிர், தனி மிளகாப்பொடி ப்ளஸ் மஞ்சப்பொடி போட்டு ஏற்கனவே அலசியாச்சு. இதெல்லாம் நம்ம ஊற வச்சுருக்கேன், தயிர் எல்லாம் போட்டு. சிக்கன் காலையில் 8 மணிக்கே ஊற வச்சாச்சு கழுவி, அதனால் நல்லா ஊறிட்டாங்க. ஊற வச்சாச்சு. ஷார்ட் வீடியோ போட்டால் தான் பார்க்குறீங்க, கொஞ்சம் லென்த்து வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் அதில் கிண்ட முடியாது. சும்மா தான் இப்படி செஞ்சுட்டு விட்டுறணும். அதுக்குள்ளேயும் 1 நிமிஷம் ஆயிடும். இது பாருங்கள், நல்லா கிண்டலாம் போல். நல்லா இவங்க வேகட்டும். வெந்த உடனே அரிசி போடலாம். மசால் போடணும். பிரியாணி மசாலா தான் வாங்கியிருக்கேன், இதுதான் போடுவேன். கொஞ்சம் மிளகாப்பொடி சிக்கனில் போட்டிருக்கோம், அதோட இதுவும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. இது வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. சோறு அப்படின்னா சாஃப்டாக இருக்கட்டும்னு நினச்சி ஊற வச்சாச்சு. கறி நல்லா வேகட்டும். ஒரு அரை வேக்காடு இல்லாட்டி ஒரு 3/4 வேக்காடு வேகணும்ல. நல்லா வேகட்டும். கறி கொதிச்சுக்கு இருக்காங்க. மசாலா போடலாம். அப்படி வேறு போட்டிருக்கு. எனக்கு உரப்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பச்சை மிளகா வேறு அரைச்சிருக்கோம், 2 பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். அப்புறம் அந்த பிரியாணி மசாலா, அந்த கறியை ஊற வைக்கும்போது தனி மிளகாய் பொடி வேறு போட்டிருக்கோம். சரியாக வரும். வேகட்டும், அரிசியை போடுவோம், பார்ப்போம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? அக்காவுக்கு ரொம்ப முடியலை, அவ்வளோதான், டவுன் ஆயிடுச்சு. அவ்வளோ இந்த பிரியாணி செஞ்சுட்டு இன்றைக்கி வெஞ்சனம்லாம் கிடையாது, வெறும் தயிர் வெங்காயம் தான். அட ஆண்டவர், இன்னொன்றுலாம் செய்ய எனக்கு தெம்பு கிடையாது. வேகட்டும், பார்ப்போம் வாங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன், ஏன்னா அப்போ தான் கறி ஊற வைக்கும்போது தயிர் ஊற்றியாச்சு. தக்காளி போட்டிருக்கு, தக்காளி அரைச்சிருக்கு, ரொம்ப புளிப்பாயிரும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் தெரியும் இவங்க எப்படி இருக்காங்கன்னு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க வேகட்டும், அரிசியை போடுறது ரெடி ஆகட்டும், பார்ப்போம். வாவ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், வாவ், கலர்ஃபுல்லாக இருக்காங்க. சூப்பர் சூப்பர். உப்பு சேர்ந்துருக்குமா? சேர்ந்துடும். நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி போடணும், இன்னும் வேகம் போடணும், கொஞ்சம் உப்பு போடணும். அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். யாராவது பிடிக்கிறதா நல்லாயிருக்கும். நம்மளே பிடிச்சி நம்மளே எடுத்து மற்றவங்க வீட்டிலலாம் நல்லா உதவி செய்கிறாங்க. நம்ம வீட்டில் எங்கே செய்ய போகிறாங்க? அரிசியை போட்டுற வேண்டியதான். அரிசியை போட்டுற வேண்டியதான். நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு கிண்டிட்டு அளவு தண்ணி, 1 டம்ளருக்கு 3 தண்ணி வைப்பேன். இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கு, 2 டம்ளருக்கு 6 வைக்கணும். வேகட்டும். ஒரு பரட்டிடுவோம். அரிசியெல்லாம் அப்படியே எண்ணெயில் போய் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் குழையாமல் பயிராக வரும்னு நினைக்கிறேன். என்னோடய ஐடியா என்னன்னு தெரியல.
பார்த்துருவோம். இப்படி வீடியோ போட ஆசையாக இருக்குது. ஏன்னா அதில் கிண்ட முடியாது இந்த மாதிரிலாம். அதிகம் தண்ணி ஊற்றிடலாம். போச்சு, லைட் அமர்ந்து போச்சு. அது என்னமோ சொல்லுச்சு லைட்டு, கேமரா லைட்டு. இவ்வளோ நேரம் தான் கணக்காக என்னன்னு தெரியல. அன்னைக்கு அப்படி தான் அமர்ந்து போச்சு. 2 கிளாஸுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போம். இது என்னது, லைட் இருந்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா லைட்டை காணும். நம்மளை என்னைக்கு நல்லா இருக்க விட்டாங்க, அதே மாதிரி தான் செல்லும் செய்யுது. ஓகே, பார்ப்போம். சரி, அவங்க கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறாங்க உறவுகளே. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கிறேன். பிரியாணி செய்யும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுமா, அந்த நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது. அப்போ தான் அது வெந்து முடித்தோடனே கரெக்டாக இருக்குமா. கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப சப்புன்னு உப்பே ஏறாத மாதிரி இருக்கும். அதனால் உப்பு போட்டாச்சு. திடீர்னு எங்கள் பாப்பா போகணுன்னு பண்ணிட்டாங்கன்னா கட்டாயிரும். முடிவு அப்படி வந்துருச்சுன்னா முடிவு வீடியோ இன்னொரு பகுதியாக போட்டு விட்றேன். அது கொஞ்சம் தான் வரும். அவ்வளோதான் வந்துருச்சு. நான் விசில் வச்சு தட்டில் சுட சுட போட்டு காமிச்சா முடிஞ்சு போச்சு. அதுவரையில் எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். சோறு அரிசி ஒன்றா வந்துட்டாங்க பாருங்கள். இவ்வளோ இது லைட் இல்லாமல் ஒரு மாதிரி தம்மாக தெரியுது. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். வச்சா பிரியாணி ரெடி ஆயிடும். ஒரு வெஞ்சனமும் இல்லை, வெங்காயம் தான், தயிர் வெங்காயம் தான். சாப்பிடட்டும். என்ன வைக்க இன்னும் இருக்கா. ஓகே, பார்க்கலாம். வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு. வாவ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. வாங்க இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டாங்க. லைட் இல்லாதனால கலர்ஃபுல்லாக காமிக்க மாட்டுது. சச்சோ, லைட் இல்லாதனால கலர்ஃபுல்லாக காமிக்க மாட்டுறாங்க. வாங்க சாப்பிடலாம் உறவுகளே. சும்மா உங்களுக்காண்டி காமிக்கிறேன். சும்மா கொஞ்சோண்டு சாம்பிள் பார்ப்பேன். மத்தியானம் தானே சாப்பிடணும். உங்களுக்காண்டி இந்த காமிச்சிக்கிட்டு இருக்கேன். தயிர் வெங்காயம் இனிமேல் தான் வைக்கணும். இதே நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே, நல்ல வேளை எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணலை. வாங்க, என்னது வீடியோ பார்க்குவோம். அனைத்து நல்ல உள்ளங்களும் இனி காலை வணக்கம். காலையில் வெள்ளைக்கிளி சாப்பிட்டாச்சு, இட்லி சாப்பிட்டாச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாருங்கள். வாழ்க வளமுடன். ஓகே, பாய்.